மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஜனவரி 1ஆம் தேதி, அது ஆண்டின் முதல் நாளில் சில முக்கியமான தினங்கள் இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சரிங்களா? ஜனவரி 1 1880ஆம் ஆண்டு அன்று இந்தியாவில் முதல் முறையாக மணி ஆர்டர் அனுப்பும் முறை தொடங்கப்பட்டது. 1880. ஓகேவா? ஜனவரி 1ஆம் தேதி. அதே மாதிரி ஜனவரி 1 1949 அன்று தற்போது உள்ள இந்திய ரிசர்வ் வங்கி சரியா தேசியமயமாக்கப்பட்ட நாளும் 1949 ஜனவரி 1. சரியாமா? அதே மாதிரி திட்டக்குழுவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1 2015. சரியாமா? அதே மாதிரி பொருளாதாரம் தொடர்புடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஆணையம் 8வது ஊதிய குழு 8th பே கமிஷன். சரிங்களா? அந்த 8th பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 2026 முதல் செயல்பட உள்ளது. அது ஒரு முக்கியமான செய்தி. ஓகேவா? அதே மாதிரி வங்கிகளில் சரியா அந்த பேன் கார்டு இருக்குல்ல, அந்த பேன் கார்டு ஆதார் கார்டு இரண்டையும் கண்டிப்பாக இணைக்க வேண்டும். அது ஜனவரி 1 2026 முதல் நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம நிறைய பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் ஜனவரி 1 2000 ஆண்டுல கன்னியாகுமரியில் உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை அப்படிங்கிற வந்து பேரை சூட்டினாங்க. பாத்தீங்களா? எவ்வளவு விஷயங்கள், அடேங்கப்பா இவ்வளவு விஷயமா ஒரு டேட்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். இது ஒன்னொன்னும் பின்னணியை நம்ம வந்து டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். கண்டிப்பாக இதுல இருந்து நிறைய கேள்விகள் எப்பவுமே கேட்பாங்க. இன்றைய பதிவிற்கான கேள்வி: நிதி ஆயோக் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? மறக்காம இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க.